தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 39-35. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 88. பாடத்தின் தலைப்பு: தேவனுடைய ஈவுகள் மற்றும் அழைப்புகள். ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். வசனம் 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்முடைய இப்பாடம் ஆபிரகாமுக்கான அழைப்பு பற்றினதாகும். இவரது பெயரை தேவன் ஆபிரகாம் திரளான ஜனங்களின் தகப்பன் என்று மாற்றினார். எனினும் இப்பாடம் மறைமுகமாக ஆபிரகாமின் வித்தாகிய மாம்சீக வித்து மற்றும் ஆவிக்குரிய வித்தின் அழைப்பையும், இவர்களுக்கு தேவனால் அருளப்படுபவைகளையும், இவர்கள் மனுக்குலத்தின் உலகத்திற்குரிய நம்பிக்கையின் மையமாக்கப்படுவதையும் குறித்தும் சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கும். இவர்கள் கர்த்தரால் பெரும் விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் தங்கள் சக சிருஷ்டிகளிடத்தில் உள்ள இவர்களது செல்வாக்கும் பயனுக்கேதுவான நிலையும் துவங்க மாத்திரமே செய்திருந்தது. மேலும் 1000 வருட காலத்தின் போது இவர்கள் தங்கள் மகிமையான உச்சநிலையை அடைவார்கள் என்று வேத வாக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆபிரகாமின் ஆரம்பகால வாழ்க்கையானது கல்தேயாவில் உள்ள ஊர் என்னும் பட்டணத்தில் செலவழிந்தது. இப்பொழுது முஹீர் என்று அழைக்கப்படும் இவ்விடத்தின் பாழ்நிலம் தோண்டி ஆராயப்பட்டு வருகின்றது. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்துள்ள ஆவிக்குரிய படிப்பினை என்னவெனில், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்த பிரியமுள்ளவராயிருக்கின்றார். மேலும் உண்மையுள்ளவர்களுக்கு வரும்படிக்கு அவர் அனுமதிக்கும் ஜீவியத்தின் அனுபவங்களானது அவர்கள் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியின் கனிகளிலும் வளருவதற்கு நோக்கம் கொண்டிருக்கின்றன. இவைகள் அனைத்தும் எதிர்காலத்திலுள்ள தேவனுடைய இன்னும் மகா பெரிய வேலைக்குரிய ஆயத்தங்களாக காணப்படுகிறது. ஆரான் அல்லது ஊர் பட்டணத்திற்கு ஒரு சுவிசேஷகனாக ஆபிரகாம் அனுப்பி வைக்கப்படவில்லை. அவரை சுற்றி காணப்பட்ட ஜனங்களிடத்திற்கும் அனுப்பி வைக்கப்படவில்லை. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் கூறியிருந்தார். ஆபிரகாம் உண்மையில் அபூரணமானவர் என்றும் விழுகையினால் கலங்கப்பட்டவர் என்றும் தேவன் அறிந்தே இருந்தார். ஆகையால் மேலே இடம்பெறும் வசனத்தில் உள்ள இந்த கட்டளை அவரது இருதயமானது சித்தத்திலும் நோக்கத்திலும் பூரணமாகவும், அவரது நடத்தை கூடுமான மட்டும் தேவனுடைய பரிபூரண சித்தத்திற்கு இசைவாகவும் காணப்பட வேண்டும் என்ற விதத்தில் அர்த்தம் கொண்டதாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல், ஆபிரகாம் தன்னுடைய சொந்த நீதியின் காரணமாக நீதிமானாக்கப்படவில்லை என்று நமக்கு காண்பிக்கிறார். ஏனெனில் நியாய பிரமாணத்தினுடைய கிரியைகளின் மூலமாக இல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவர்களாகிய முற்பிதாக்களின் பட்டியலில் ஆபிரகாமை அப்போஸ்தலன் குறிப்பிட்டுள்ளார். இந்த முற்பிதாக்கள் அவர்களுடைய விசுவாசத்தின் காரணமாக தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்றவர்கள் ஆவார்கள். ஆபிரகாமினுடைய விசுவாசமே தன் இனத்தாரை விட்டு அவரை அந்நிய நாட்டிற்கு புறப்பட்டு போக செய்தது. ஏனெனில் அவர் தேவனை விசுவாசித்தார். அவருக்கு வழியில் வந்த பல்வேறு பரீட்சைகளிலும் இன்னுமாக வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் மையம் கொண்டுள்ள தனது ஒரே குமாரனை பலியாக செலுத்தும்படி அவருக்கு கட்டளையிடப்பட்ட பரீட்சையிலும் கூட அவரது விசுவாசமே அவரை நிலைநிற்க செய்தது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் உள்ள ஆபிரகாமின் விசுவாசமே, அதாவது தன்னுடைய சந்ததி வாயிலாக எதிர்காலத்தில் ஒரு நீதியின் ஆளுகை பூமியில் ஸ்தாபிக்கப்படும் என்ற ஆபிரகாமின் விசுவாசமே, நீதியின் கொள்கைகளாகிய நிலையான அஸ்திபாரமுள்ள அந்த நகரத்தை, அரசாங்கத்தை எதிர்நோக்கி இருக்க ஆபிரகாமை வழிநடத்தினது. அது பரலோக நகரமாகும். தேவனுடைய அருமையான குமாரனின் அரசாங்கம் அல்லது ராஜ்யமாகும். அதாவது அனைத்தையும் கீழ்ப்படுத்தி போட்டு அனைத்தையும் தெய்வீக சித்தத்திற்கு அடிபணிய செய்யும் ராஜ்யமாகும். ஆபிரகாமின் வித்தானவர்கள், அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானவர்கள் பூமியில் தெய்வீக வல்லமையினை செயல்படுத்த போகிறார்கள். மேலும்
முழங்கால்கள் அனைத்தும் முடங்கப்படுவார்கள், நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய பண்ணப்படுவார்கள். நீதியின் ஆளுகையை ஸ்தாபித்த பிற்பாடு, பூமியின் குடிகள் அனைவரையும் ஆசீர்வதித்த பிற்பாடு, பூரணமாகவும் முழுமையாகவும் காணப்படும் ராஜ்யமானது 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்பதே ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தமாகும். எதிர்காலத்தில் உள்ள மகிமையான மேசியாவின் ராஜ்யத்தில் சில பங்கை அடையத்தக்கதாக ஆபிரகாம் தற்கால பாதகமான சூழ்நிலையின் கீழுள்ள தற்காலத்தின் வல்லமைகள் மற்றும் அரசாங்க ஸ்தானங்களில் பங்கெடுப்பதற்குரிய தனது உரிமையினை விட்டு கொடுக்க விரும்பினார். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் காணும் போது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கண்களுக்கு புலப்படாத மேசியாவின் ராஜ்யமானது பூமியில் நீதியின் ஆளுகையை ஸ்தாபிக்கையில் அது மனுஷர்கள் மத்தியில் கண்களுக்கு புலப்படும் பிரதிநிதிகள் என பூமியில் பிரபுக்களை பெற்றிருக்கும். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். மேலும் இவர்களில் ஒருவராக ஆபிரகாம் காணப்படுவார் என்று நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் நீதியின் ஆளுகையினை ஸ்தாபிக்கும் விஷயத்திலும், மனுக்குலத்தின் உலகிற்கு பூமியின் குடிகள் அனைவருக்கும் நீதியினையும் இரக்கத்தையும் அன்பையும் விவரித்துக் கொடுக்கும் விஷயத்திலும் முக்கிய பங்கு வகிப்பார். இவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 முதல் 40ஆம் வசனங்களில் இடம்பெறும் வகுப்பாரில் ஒருவராக குறிப்பிடப்பட்டுள்ளார். முன்பு ஒரு காலத்தில் நாங்களும் சிலரும் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் ஆவிக்குரிய வகுப்பாரில் ஆபிரகாம் இடமளிக்கப்படுவார் என்று அனுமானித்திருந்தோம். ஆனால் இக்காரியத்தை மிகவும் கவனமாய் ஆராய்ந்து பார்க்கையில் நேர்மாறாய் உள்ளது. அதாவது இவர் முற்பிதாக்கள் வகுப்பாரில் இடம்பெறுவார் என்று கண்டு கொள்கிறோம். இந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் பெரிதான ஒன்றாக இருப்பினும், இவர்களை விட நமக்கு விசேஷித்த ஒன்றை தேவன் வைத்துள்ளார் என்று அப்போஸ்தலன் தெரிவித்துள்ளார். விசுவாசம் உள்ளவர்களுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படும் ஆபிரகாமை குறித்து மீட்பர் பின்வருமாறு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று கூறியுள்ளார். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். விசுவாசத்தினால் ஆபிரகாம் கிறிஸ்துவின் நாளை, 1000 வருஷ நாளை, ராஜ்யம் நன்கு ஸ்தாபிக்கப்படுவதை கண்டார். அப்போது ஸ்தாபிக்கப்படவிருக்கும் நீதியின் மகிமையான ஆளுகையில் விசுவாசத்தினால் களி கூர்ந்தார். இந்த ஆசீர்வாதமானது ஆபிரகாமின் வித்து மூலம் உலகிற்கு வருகின்றதாக இருப்பினும், ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்வதினால், உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேர். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் என்று எழுதப்பட்டுள்ள பிரகாரமாகவே ஆபிரகாமின் வித்தும் பிள்ளையுமான கிறிஸ்து ஆபிரகாமை விட பெரியவராகுவார் என்று வேத வாக்கியங்கள் சுட்டி காண்பிக்கின்றது. மேசியாவின் தந்தையாக தொடர்ந்து பார்க்கப்படுவதற்கு பதிலாக மேசியாவின் பிள்ளைகளில் ஒருவராக ஆபிரகாம் பார்க்கப்படுவார். இவர் பூமிக்குரிய தளத்தில் பூரணராகவும் மாபெரும் மீட்கும் வழியினால் உண்டான ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கும் மகிமையடைந்த கிறிஸ்துவின் விறுவிறுப்பான பிரதிநிதிகளாக பயன்படுத்தத்தக்கதாக மனுஷர்கள் மத்தியில் ஒரு பிரபுவாகவும் ஆக்கப்படுவார். இது விஷயத்தை குறிப்பிடுகையில் இந்த முற்பிதாக்கள் மனுஷரின் கண்களுக்கு புலப்படுபவர்களாக காணப்படுவார்கள் என நமது கர்த்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் தாமும் அப்போஸ்தலர்களும் அல்லது மணவாட்டி வகுப்பாரில் எவரேனும் கண்களுக்கு புலப்படுவார்கள் என்று அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் காணும் போது என்றே வசனம் காட்டுகின்றது. இன்னுமாக ராஜ்யத்தில் உயர் ஸ்தானங்களில் காணப்படுபவர்கள் கண்களுக்கு புலப்படுவார்கள் என்று குறிப்பிடாத உண்மையானது அத்தகையவர்கள் உலகத்தால் பார்க்கப்படுவதில்லை என்பதற்கு சான்று பகர்கின்றது. மேலும் இது கர்த்தர் தம்முடைய நாட்களில் காணப்பட்ட சிலரிடம் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது என்று கூறியிருந்த வார்த்தைகளுக்கு இசைவாகவே உள்ளது. இன்னுமாக இது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்ற வார்த்தைகளுக்கும் கூட பொருத்தமானதாகவே இருக்கின்றது. இந்த சுவிசேஷ யுகத்தில்
கர்த்தருடைய ஏற்பாடுகளில் உள்ள நிபந்தனைகளின் கீழ் மனித சுபாவத்திலிருந்து ஆவிக்குரிய சுபாவத்திற்கு மாறுபவர்கள் மாத்திரமே, அதாவது இவர்கள் மட்டுமே கர்த்தரையும் மற்ற ஆவிக்குரிய ஜீவிகளையும் பார்க்கவும் உணரவும் முடிகிறவர்களாக இருப்பார்கள். அந்த சந்ததி கிறிஸ்துவே எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆபிரகாமின் வித்து மாம்சத்தின்படி இயேசுவாகிய நமது கர்த்தர் ஆவார் என்று அப்போஸ்தலன் மிகவும் தெளிவாக நமக்கு சுட்டி காண்பித்துள்ளார். இயேசு இனிமேலும் மாம்சத்தில் இல்லை, ஏனெனில் அவர் அதை பலி செலுத்தி புதிய சுபாவத்திற்கு ஆவியினால் ஜெனிப்பித்தலை அடைந்தார். இப்பொழுது அவர் மகிமையடைந்த ஒருவராக, கிறிஸ்துவாக, ஆபிரகாமின் ஆண்டவராக, தாவீதின் ஆண்டவராக காணப்படுகின்றார். இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் மனுக்குலத்தின் மத்தியிலிருந்து சிலரை ராஜ்யத்தில் இயேசுவுக்கு உடன் சுதந்திரர்கள் ஆகும்படிக்கு, ஆபிரகாமின் வித்தில் அங்கத்தினர்கள் ஆகும்படிக்கு தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார் எனும் உண்மையானது மகா ரகசியமாக காணப்படுகின்றது என்று அப்போஸ்தலன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். எபேசியர் 3 அதிகாரம் 9 அப்போஸ்தலன் 15 அதிகாரம் 7 ரோமர் 8 அதிகாரம் 17 நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது கூட்டி வழங்கப்பட்டுள்ளபடியினாலும் இயேசு மாத்திரமே நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நிபந்தனைகளை நிறைவேற்றி அதன் நம்பிக்கைகள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளபடியினாலும் மேற்கூறியவை எப்படி சாத்தியமாகும் என்று நாம் கேட்கலாம். நிச்சயமாகவே இந்த விஷயத்தில் நமது கர்த்தருக்கு முன்பாக ஓட்டத்தில் எந்த யூதனும் காணப்பட்டதில்லை. நமது கர்த்தர் தம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்துள்ளபடியினால் நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய வாய்ப்பானது இனிமேலும் யூதனுக்கு காணப்படுவதில்லை. புறஜாதியாருக்கு அவ்வாய்ப்பானது இல்லாதது போலவே யூதனுக்கும் அவ்வாய்ப்பு இனிமேலும் இல்லை. அப்படியானால் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரத்தில் இணைந்துள்ள யூதனுக்குரிய அல்லது புறஜாதிக்குரிய எதிர்கால வாய்ப்பு என்ன? நாம் கர்த்தரினால் கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக, ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். ஆரம்பத்தில் பிரதானமாக யூதர்களையும் பிற்பாடு மிகவும் பிரதானமாக புறஜாதிகளையும் உள்ளடக்கி காணப்படும் சபையானது ஒட்டுமொத்தமாக கர்த்தரால் அவரது மனவாட்டிகள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஒன்று சேர்வதன் மூலமாக அல்லது திருமணத்தின் மூலமாக அவருடன் இணைபவர்கள் யூதர்களாகவோ புறஜாதிகளாகவோ இருப்பினும் சரி, அவர்கள் அவருடைய உடன் சுதந்திரர்களாக்கப்படுகின்றனர். இதுவே இக்காரியம் குறித்து அப்போஸ்தலரின் தெளிவான வார்த்தைகளாக இருக்கின்றது. ஏனெனில் கிறிஸ்து ஆபிரகாமின் வித்து, கலாத்தியர் 3 அதிகாரம் 16 என்று குறிப்பிட்ட பிற்பாடு அவர் சபையை குறித்து, கர்த்தருடைய எதிர்கால மனவாட்டியை குறித்து, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள், கலாத்தியர் 3 அதிகாரம் 29 என்று குறிப்பிடுகின்றார். ஓர் உருவகத்தில் நாம் கர்த்தருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையாலே சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம், கலாத்தியர் 4 அதிகாரம் 28 என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். வேறொரு உருவகத்தில் நாம் அவரது மனவாட்டியின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு சந்ததியாருக்கும் நிச்சயமாயிருக்கும்படி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவன் ஆசீர்வாதத்தினை ஆபிரகாமின் சந்ததிகள் மூலம், அதாவது அநேகர் என்ற விதத்தில் வாக்களிக்காமல், உன் சந்ததிக்குள், அதாவது ஒருவர் என்ற விதத்தில் தேவன் வாக்களித்துள்ளார் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். இந்த ஒரு சந்ததி கிறிஸ்து என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் அநேக சந்ததிகள் என்பது இல்லை என்றாலும் இந்த மேசியா வகுப்பாரை தவிர்த்து இன்னொரு சந்ததி உள்ளது என்று, சந்ததியின் சந்ததி உள்ளது என்று நாம் கவனிக்கின்றோம். இதை குறித்து அப்போஸ்தலன் நியாயப்பிரமாணம் மற்றும் சுவிசேஷம் தொடர்புடைய தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக தெரிவித்துள்ளார். அதாவது ஆவியின்படியாக உள்ள சந்ததிக்கு மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்தின் படியாக உள்ள சந்ததிக்கும், இரு சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருப்பதே
தேவனுடைய நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இக்கருத்தானது வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கும் இஸ்மயேலுக்கும் பண்ணப்பட்டுள்ளது என்ற உண்மையின் மூலமாகவும் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்மயேலுக்குரிய வாக்குத்தத்தமானது வாக்குத்தத்தத்தின் ஒரே சந்ததியாகிய ஈசாக்கின் மூலம் நிறைவேறும். இது போலவே பூமியின் குடிகள் அனைவர் மீதான கர்த்தருடைய ஆசீர்வாதமானது ஒரே சந்ததியாகிய கிறிஸ்து மூலமே, ஆபிரகாமின் மேசியா சந்ததி மூலமே நிறைவேறும். தெய்வீக இரக்கமும் ஏற்பாடுகளும் இரண்டு வகுப்பாருக்கும் அருளப்பட்டுள்ளது என்று பரிசுத்த பவுல் அடிகளார் மிகவும் தெளிவாக தெரிவித்துள்ளார். ஒன்று ஆவிக்குரிய சந்ததிக்கு, மற்றொன்று ஆபிரகாமினுடைய மாம்சீக சந்ததிக்கு ஆகும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய மாம்சீக சந்ததியாரை நிராகரித்து ஆவிக்குரிய சந்ததியார் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதை குறித்து விவரித்த பிறகு இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் ஆவிக்குரிய சந்ததி நிறைவடைவார்கள் என்ற உண்மையினை அப்போஸ்தலர் சுட்டி காண்பிக்கிறார். பின்னர் அவர் தெய்வீக ஆசீர்வாதங்களானது மறுபடியும் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியாரிடத்தில் கடந்து செல்லும் என்று தெரிவித்துள்ளார். அதாவது வாக்குத்தத்தத்தினுடைய ஆவிக்குரிய பாகத்தை உணரவும் கிரகிக்கவும் முடியாததினால் ஒரு காலத்தில் வெட்டிவிடப்பட்டவர்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் குருடராக்கப்பட்டவர்களாகவும் காணப்பட்டவர்களிடத்தில் தெய்வீக ஆசீர்வாதங்களானது கடந்து செல்லும் என்று தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு ஒரு பூமிக்குரிய பாகம் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசீர்வாதமானது நிச்சயமாக இவர்களுக்கு கடந்து வரும். ஏனெனில் தேவன் ஏற்கனவே பின்வருமாறு தெரிவித்துள்ளார். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ரோமர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்கள். இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் தெய்வீக கிருபையானது யூதர்களுக்கு மறுபடியும் வரும் காரியத்தையும் கூட கடந்த காலங்களில் உள்ள தேவனுடைய ஈவுகளும் அழைப்புகளும் உள்ளடக்கியுள்ளது என்பதை இப்படி மிக தெளிவாய் தெரிவித்த பிற்பாடு, எப்படி இந்த ஆசீர்வாதமானது ஆவிக்குரிய சந்ததி வாயிலாக வரும் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே தங்கள் தலையாகிய கிறிஸ்துவின் கீழ் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாகிய சுவிசேஷ யுக சபையின் இரக்கத்தினாலே அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கூறுகின்றார். பூமியின் குடிகள் அனைவரும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இஸ்ரவேலுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் திரும்பும் காரியமானது கடந்த யுகங்களின் பாத்திரவான்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் சகல தீர்க்கதரிசிகளும் பூமியெங்கும் பிரபுக்களாக, அதாவது பூரண மனுஷீகத்திற்கான மாதிரிகளாக, ஜனங்களின் தலைவர்களாக, கனமுள்ள ஊழியத்திற்கு உயர்த்தப்படும் காரியத்தையும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கும். ஆனால் இதைவிட அதிகமான காரியங்களும் காணப்படும். ஏனெனில் வாக்குத்தத்தமானது ஆபிரகாமின் சந்ததி மூலம், ஆவிக்குரியவர்கள் மூலம் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதாக மட்டுமல்லாமல், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதாக காணப்படுகிறது. ஆகையால் அப்போஸ்தலன் சுட்டி காண்பித்துள்ளது போல சுவிசேஷ யுக சபையானது ஒரு விதத்தில் தேவனுடைய சிருஷ்டிகளில் அவருக்கு முதற் பலன்களாக, ஆவிக்குரிய தலத்தில் முதற் பலன்களாக காணப்படுகின்றனர். மேலும் மாம்சீக இஸ்ரவேல் பூமிக்குரிய தலத்தில் உள்ள அவருடைய சிருஷ்டிகர்களில் முதற் பலன்களாக காணப்படுவார்கள். மேலும் இவர்களுடைய விருப்பத்தின் அளவிற்கேற்ப முற்பிதாக்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் பூமியின் குடிகள் அனைவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் மேம்படுத்துதலுக்காகவும் வேண்டி இவர்கள் மாபெரும் மேசியாவை குறித்தும் அவரது ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் குறித்தும் உள்ள அறிவினை பரப்பும் விஷயத்தில் பூமியின் குடிகள் அனைவருக்கும் உதவிகரமாக காணப்பட முடியும். ஆமேன்.